ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். நீங்கள் மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு விலை குறைவாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு உயரும் சம்பளம், புதிய சம்பளம் எவ்வளோவாக இருக்கும் என்ற பின்னணியை தான் இந்த செய்தி தொகுப்பு நம்மளுக்கு கூறியிருக்குது. பார்க்கலாம். 8வது ஊதியக்குழு அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வர உள்ளதால் தமிழ்நாட்டின் அரசு ஊழியர்களும் சம்பளம் உயரும் வாய்ப்புகள் உள்ளன. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இதனால் சம்பளம் உயரும். பொதுவாக அதே அடிப்படையிலே தமிழ்நாட்டில் மாநில அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் அதிகரிக்கும். அதன்படி 8வது ஊதியக்குழு பரிந்துரைக்கும் சம்பள முறைகளையே தமிழக அரசும் சில திருத்தங்களுடன் பின்பற்றும். 8வது ஊதியக்குழுவின் சம்பள உயர்வின் சரியான சதவிகிதம் வெளியிடப்படவில்லை என்றாலும் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் பிட்மெண்ட் காரணியின் மதிப்பு வெளியாகியுள்ளது. இந்த பிட்மெண்ட் காரணி 2.57 இருந்து 2.86 உயரக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது நடந்தால் அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாயிலிருந்து 51,480 ரூபாயாக உயரும். 7வது ஊதியக்குழுவின் கீழ் பிட்மெண்ட் காரணி 2.57 இருப்பதால் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 6வது ஊதியக்குழுவின் கீழ் 7,000 18,000 உயர்த்தப்பட்டது. 7வது ஊதியக்குழுவின் கீழ் மொத்த குறைந்தபட்ச சம்பளம் மாதம் ரூபாய் 36,020 உயர்ந்தது. இப்படிப்பட்ட நிலையில்தான் 8வது ஊதியக்குழுவில் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் 186% உயரும் என தகவல் வெளியாகியுள்ளது. 7வது ஊதியக்குழுவின் கீழ் 2.57 பிட்மெண்ட் காரணி உள்ளது. இது 8வது ஊதியக்குழுவில் குறைந்தது 2.86 பிட்மெண்ட் காரணியாக உயரும் என தகவல் வெளியாகியுள்ளது. 2.86 என்ற பிட்மெண்ட் காரணிக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்தால் அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் 186% அதிகரித்து ரூபாய் 51,480 இருக்கும். இது தற்போதைய 18,000 ஒப்பிடும் பொழுது 186% உயர்வு ஆகும். அதேபோல் மாநில அரசு இதேதான் பெரும்பாலும் மாநில அரசுக்கும் பொருந்தும். 7வது ஊதியக்குழுவின் பதவிக்காலம் 2026 முடிவடைகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது மத்திய ஊதிய குழுவுக்கு பிரதமர் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆணையக்குழுவின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி டிஏ அவர்களின் அடிப்படை சம்பளத்தில் 50% தாண்டிய சில மாதங்களில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. ஜூலை 1 2024 முதல் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் இருவரும் தங்களின் அடிப்படை ஊதியத்தில் 53% டிஏ நிவாரணத்தை பெறுவார்கள். 2016 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்த 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை பின்பற்ற தற்போது சம்பள அமைப்பு ஓய்வூதிய அமைப்பு நடைமுறையில் உள்ளது. 8வது ஊதியக்குழுவின் உருவாக்கத்துடன் சம்பள அமைப்பு முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வருகிற அந்த 8வது ஊதியக்குழுவில் கண்டிப்பாக கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கண்டிப்பாக ஒரு நல்லது பண்ணணும். இது அவங்களுக்கு அவங்களோட குடும்பத்துக்கும் இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக அந்த அடிப்படை தொழிலில் இருக்கவங்களெலாம் கண்டிப்பாக வருமானம் அதிகரிக்கப்பட வேணும். இந்த நம்மளுக்காக இறங்கி அந்த மலையில் இறங்கி க்ளீன் பண்ணுற அந்த துப்புரவு தொழிலாளர்கள் கண்டிப்பாக சம்பளம் உயர்த்தப்பட வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கண்டிப்பாக அவங்க குறிக்க எடுத்து பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாம் நம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.